மாமன் மக தான் இப்போ இங்கே ஊர்னங்குடியில் கல்யாணம் பண்ணது. அவங்க சந்தர்க்க இடமா ஒரு இதாக எங்களுக்கு சொன்னாங்க. நாங்கள் வந்து பார்க்கையில் அவருடைய கணவர் சங்கரால் அடிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறார். அதை அதிகாரப்பூர்வமாக காலையில் நாங்கள் நேரடியாக வந்து உடம்பு பூராமே காயம். அதனால் வந்து இது அந்த பச்சை பிள்ளைய வந்து அவ்வளவு பரிதாபமாக கொண்டுட்டான். அவனுக்கு வந்து நல்ல ஒரு தண்டனையை வாங்கி கொடுக்கணும். அடித்து அவங்க கணவர் தான் கொண்டிருக்காரு. இதுக்கு சாட்சி அவங்க அம்மாவே சாட்சி தான். ஆமாம், இதில் வந்து அவங்க அம்மா சாட்சி, அவங்க அப்பா சாட்சி. அவருக்கு கண்ணு தெரியாட்டாலும் அவருக்கு காதில் கேட்டிருக்கு. அவர் சொல்லியிருக்காரு, என் பையன் தான் அடித்ததுன்னு சொல்லியிருக்காரு. அவங்க அம்மாவும் சொல்லிருச்சு, என் பையன் தான் அடித்தான், நான் ஊரில் 2 பேரை கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஊர்லேருந்து கூட்டிகிட்டு வர்றதுக்குள்ளேயும் இவன் அடித்து அந்த பிள்ளைய கொடூரமாக கொண்டுட்டான். இப்போ ஒரு 1.5 மாதத்துக்கு முன்னாடி அபாசம் செய்யப்படுது. ஒரு 6 மாத குழந்தையா இருக்கையில் குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு அதை அபாசம் பண்ணிட்டாங்க. இதுக்கு இடையில் அது வயிற்று வலியாக இருந்திருக்கு. அந்த பிள்ளைய வந்து தன்னுடைய இன்பத்துக்காக அந்த கால நேரத்தில் அவனை கொடூரப்படுத்தியிருக்கான். அதுக்கு இணங்காதனால அவன் வந்து பரிதாபமாக அந்த பச்சை பிள்ளையோட இதை பார்க்காம கூட அவன் பயங்கரமாக அடித்து உடம்பு பூரா பயங்கரமான காயம். ஆமாம், சரியான போதையிலையும் செஞ்சுருக்கான், போதை இல்லாமல் செஞ்சுருக்கான். அவனுக்கு வந்து காம கொடூரனாக இருந்திருக்கான். பிளாக்கில் வாங்கி அவன் அடிச்சிருக்கான். அதை வந்து நம்ம சரியாக இங்கே பிள்ளையில் வாங்கி வச்சுருந்தேன். அது வந்து இப்போ கொஞ்ச நாளாக வந்து இப்போ ஒரு மாதமாக அந்த குழந்தை அபாசனம் ஆன பிறகு கொடூரமாக கொலை செஞ்சுருக்கான். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.